எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேங்க. ஸோ இது இங்கே இப்போது சம்மர் அப்படியே ஸ்லோவாக சப்சைட் ஆகிட்டுருக்கு. பட் நல்லா வெளியிலலாம் நல்ல வெயில் இருக்குது. நம்மெல்லாம் இந்தியாவில் வெக்கேஷன் முடிச்சுட்டு வரோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குயிக்காக பார்த்தது அந்த உள்ள ஃப்ரிட்ஜிலே இருந்த நெல்லிக்காய். இந்த சீசனுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஊறுகாய் அது பழசு இருந்தது, அது அப்படியே போட்டாச்சு. ஸோ இந்த வாட்டி கிடாரங்காய் கறி லெமன்னு கிடைக்கும். லுல்லு ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, டைரெக்டாக போய் வாங்குறவங்களுக்கும் கிடைக்கிது. ஸோ அது ரெண்டு ஆர்டர் பண்ணி வச்சுருந்தார். அதுவும் அப்புறம் யூஸ்வலாக போடுற வெந்தய மாங்காய், கடுகு பொடி பண்ணி வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி போட்டு அந்த மாங்காய் அது ரெண்டும் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். நீங்களாம் என்ன ஊறுகாய் போட்டிங்கன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் இவருக்கு வெரைட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அது பர்ஃபெக்டாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி. ஸோ வாங்க இப்போது என்ன ஊறுகாய், மாங்காய் அண்ட் கிடாரங்காய். மாங்காய் இங்கே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ் கிடைக்கும். நம்ம அந்த ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கேரண்டி கம்மி. ஸோ வாங்குகிறோம். நான் சொன்னேன்ல நல்ல நெல்லை தான் போடணும். அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்னு, அதனால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கறி லெமன் கிடாரங்காய். இப்படி தான் கிடைக்கும் இந்த ஊரில். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு மாங்காங்க. இது இந்த மாதிரி தான் கிடைக்கும். கிளிமூக்கு மாங்காய் ட்ரை பண்ணால் கிடைக்காது. ஸோ நம்ம ஊறுகாய் ஜாடி ரெடி, வெந்தய பொடி ரெடி, வெல்லம் ரெடி, பெருங்காயம், உப்பு ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 ஊறுகாய் ஜாடியில் மாங்காய் தனியாக கிடாரங்காய் தனியாக நறுக்கி உப்பு பெருங்காயம் போட்டு குலுக்கி வச்சிட போகிறேன். அப்புறமா நம்ம நல்லெண்ணெயை நல்லா கொதி சூட்டில் இதுக்குள்ளே அந்த வரக மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் வெந்தயப்பொடி, கடுகு பொடி எல்லாத்தையும் போட்டு அது மேலே கொதிக்கிற சூட்டில் நல்லெண்ணெயில் பெருங்காயம் தாளித்து அதில் நல்லா கடுகு தாளித்து கொட்டி ஒரு குலுக்கி நம்ம ஒரு நாள் கழித்து இந்த வெல்லத்தை பாகு பண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸ் அது செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் பரிமாறினீங்கன்னா ஊறுகாய் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவரையிலும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியா மகேஷ் டைரிஸ், பிஎம் டைரிஸ்னு இருக்கிற சேனல் என்னுடைய கம்பெனி நேம் கல்பவ்ருக்ஷமாக மாறிடுச்சு, யூடியூப் சேனல். அதுக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு நன்றி. இன்னும் நிறைய ஆதரவு கேட்டு அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். வாங்க இதை நறுக்கிட்டு பார்க்கலாம். இந்த கிடாரங்காய் தனியாக ஒரு ஊறுகாய் ஜாடியிலையும், அடுத்தது மாங்காய் தனியாக நறுக்கி உப்பு பெருங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு குலுக்கி வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம காரப்பொடி, காரப்பொடி, கடுகு பொடி, வெந்தயப்பொடிலாம் போட்டு நல்லா சுட எண்ணெயை தாளித்து கொட்டி அது நல்லா ஊறின பிற்பாடு நம்ம இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். புதுசாக நறுக்கிறவங்களுக்கு கிடாரங்காய் இது மாதிரி செயின் மாதிரி நறுக்கிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக போடுறது பாருங்கள். செயின் மாதிரி இதோ அழகாக பென்சில் சீவுவோம்ல சின்ன வயசில், இப்போவும் சீவினாலும் அதே மாதிரி தான் வரும், அது வேறு விஷயம். ஸோ பென்சில் சீவுற மாதிரி ஒரு ஈஸி க்ளூ அது மாதிரி வரணும். நறுக்கிட்டு பார்க்கலாம். இன்னொரு க்ளூ இது பாருங்க, இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சீடெல்லாம் அப்படியே ஜென்டலாக ஒரு தட்டுனிங்கன்னா அப்படியே டக்குன்னு விழுந்துடும். அது மாதிரி பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பொடியாக நறுக்கியாச்சு. இதை இந்த ஊறுகாய் ஜாடியில் போட்டுட்டு உப்பு பெருங்காயம் போட்டு ஒரு குலுக்கிட்டு தள்ளி வச்சுட்டு போகிறேன். அப்புறம் மாங்காயை நறுக்கி போட்டு வரிசையாக வேலை பண்ண வேண்டும். எங்களை மாதிரி தனியாக சமைச்சு வேலை பண்ணுறவங்களுக்கு ஒரு க்ளூ, இதை இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கிடாரங்காய் தோலி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 3-4 டேஸ் ஊறணும். எண்ணெயும் அதுக்கப்புறம் வெந்தயப்பொடி, கடுகு பொடி நிதானமாக போட்டுட்டு பாகு நல்லா காய்ச்சி ஊற்றிடுங்க, சூப்பராக மெல்லிசாயிரும். அப்புறம் ஒரு வயசுக்கு மேலே நமக்கு பசங்கள்லாம் வளர்ந்த பிறகு எத்தனை நாளைக்கு தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஊறுகாய், இவங்க பண்ணி கொடுப்பாங்க ஊறுகாய். சில தவிர்க்க முடியாத விஷயங்கள், இப்போ சாம்பார் பொடி இங்கே நீங்கள் அரைக்க முடியாது, நீங்கள் பிளான் பண்ணாலும் அங்கே தான் அரைச்சிட்டு வரணும். ஸோ அது மாதிரி இந்த ஊறுகாய் போடுறது, அப்புறம் இந்த ஸ்வீட்ஸ் சேவரிஸ் பண்ணுறது, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா யார் முன்னாடியும் போய் நம்ம தலை குனிஞ்சு நிற்க தேவையில்லை. அதுக்குன்னு அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கிடையாது. ஸோ ஒருத்தங்களை போய் டிபெண்ட் பண்ணுறதை விட ஓவர் த இயர்ஸ் ஆஃப் மேரீட் லைஃப், எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ, நீங்கள் ஆண்டர்ப்ரூனரோ இல்லைனா நீங்கள் பிரசிடெண்ட்டோ, நீங்கள் எதுவாக வேணால் இருங்க, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு மனைவி, குழந்தைகளோட அம்மா, குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு
ஹவுஸ் ஒய்ஃப், குடும்ப தலைவிங்கும்போது நமக்கான கடமைகளில் வந்து ஒரு ஸ்டெப் நம்ம வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை பார்த்து பிள்ளைங்க வந்து கற்றுப்பாங்க. ஏன்னா வந்து ஊறுகாய் போடுறதுங்கிறது ஒரு நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. இதை கடையில் போய் வாங்குறதும் இன்னொருத்தங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க நம்ம பின்னாடி 4 புறம் பேசுகிறதுக்கு நம்மளே கடகடன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஊறின உடனே நான் இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஏன்னா நமக்கு வந்து பேக்கப்புக்கு வந்து ஆள் கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் சர்வர், பேக் அண்ட் சர்வர் எல்லாமே நம்ம தான். என்ன பண்ணுங்கள், இந்த ஜாடியில் அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஊறுகாய் ஜாடியில் போட்டுட்டு உப்பு பெருங்காயம் போட்டு ஒரு குலுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம தேவையான சும்மா ஒரு வாசனைக்காகத்தான், எப்படின்னு தாளித்து கொட்டுறதுல தான் நிறைய போட போகிறோம். உப்பு போட்டு ஒரு குலுக்கிட்டிங்கன்னா அதுலேயே அது வந்து பாதி வந்து ஊறி தோலி வந்து சாஃப்ட் ஆகிடும். நம்ம ஊரில் கிடாரங்காய், கறி லெமன்னா கிடாரங்காங்க இங்கிலீஷில். ஸோ வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் தோலி வந்து மெல்லிஸாக இருக்கும், பழம் மரத்துலேருந்து அப்படியே சேலுக்கு வரதுனால. இங்கே வந்து பல எக்ஸிட்டு டிரான்சிட்லாம் தாண்டி வரதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு தோல். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டு குலுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் காரம் போட போகிறேன். ஒன்றும் ஒரு பெரிய கம்ப சூத்திரமே இல்லைங்க. இது மாதிரி இது உள்ளே போட்டு, ஆனால் இது பார்சலின் செராமிக்குங்கிறதுனால டைட்டாக கெட்டியாக பிடிங்க. கையில் ஈரம் இருந்தால் தொடச்சிக்காங்க. எனக்கு பழக்கம்னால நான் அப்படியே பண்ணுறேன். இதை நல்லா ஒரு குலுக்குன்னு குலுக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிட போகிறோம். ஓகே, இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மாங்காய் நறுக்கிக்கலாம். பாருங்க, வெந்தய மாங்காய் இல்லை கடுகு மாங்காய் இல்லை கார மாங்காய், கட் மேங்கோ, பிக்கிள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கு மாங்காவை நறுக்கியாச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு ஊறுகாய் ஜாடியில் போட்டு உப்பு பெருங்காயத்தை போட்டு ஒரு குலுக்கி வச்சுட்டு பாக்கி வேலைகள்லாம் முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஊறி இருக்கும். அப்புறம் நம்ம வந்து வரமிளகா பொடி, அப்புறம் வந்து வெந்தயப்பொடி, கடுகு பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லெண்ணெயை கொதிக்க விட்டு அதில் பெருங்காயத்தை பொரித்து கடுகை தாளித்து உடனே 2 ஊறுகாலையும் போட்டு நல்லா குலுக்கி தனியாக வச்சுருங்க. அப்புறம் படுத்துக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை சாயந்தரமோ நீங்கள் வந்து வெள்ளைப்பாகை காய்ச்சி விட்டு குலுக்கிட்டு தனியாக வச்சு 3-4 டேஸ் கழித்து யூஸ் பண்ணிங்கன்னா அருமையான கிடாரங்காய் ஊறுகாய் அண்டு வெந்தய மாங்காய் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது உள்ளே போட்டு உப்பு போட்டு பார்க்கலாம். மாங்காய் கொஞ்சம் அளவு ஜாதாவாக இருக்குங்க, ஏன்னா மாங்காய் பறந்துடும் எங்கள் வீட்டில் போட்டோன்னே. ஸோ இதை மட்டும் ஒரு பெரிய கடாயில் போட்டு உப்பு போட்டு குலுக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உப்பு ஜாஸ்தியாக போனால் ஒன்றும் பண்ண முடியாது, கம்மியாக போனால் நம்ம பேக்கப் கொடுத்துக்கலாம். ஸோ இதை போட்டு நல்லா மூடிட்டு குலுக்கி இது ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இது காரம்லாம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது சுருங்கின அப்புறம் நம்ம ஊறுகாய் ஜாடியில் போட்டுக்கலாம். இல்லை கொள்கிற அளவுக்கு போட்டுட்டு பாக்கியை வந்து நம்ம சர்விங் இதுலேயும் போட்டுக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு வந்து எங்களோட சர்க்கிள்ஸில் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஸோ எங்கள் வீடை தவிர பாக்கி டிஸ்ட்ரிபியூஷனுக்கே பறந்துடும் மாங்காய். அதுவும் சரி, கிடாரங்காயும் சரி, நெல்லிக்காயும் சரி. ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். நன்றி. நம்ம இந்த கிடாரங்காய் ஊறுகாய்க்குங்க மஞ்சப்பொடி ஃபஸ்ட்டு போட்டுக்க போகிறோம். அது அப்புறம் நான் அதை செட் பண்ணிடுவோம் உள்ளே தள்ளி. அப்புறங்க தேவையான சாம்பார் பொடி போட்டுக்க போகிறோம். இந்த ஊறுகாய்க்கு வந்து கடுகு பொடி கிடையாது, வெந்தய மாங்காய்க்கு மட்டும்தான் கடுகு பொடி. மாற்றி போட்டுறாதீங்க, வாசனைக்கு கொஞ்சம் போடுறோம், ஜாஸ்தி போட்டால் கூட கசந்துடும். இப்போ தேவையான நல்லெண்ணெயை வந்து ஒரு சின்ன கடாயில் போட்டுட்டு, தாளிக்கிற கடாயில் பெருங்காயம் போட்டு கடுகு மட்டா கொஞ்சம் போட்டால் போகிறேன். ஏன்னா காய் 2 காய் தான் இல்லையா. ஸோ இது நல்லா வெடித்த பிற்பாடு இதில் போட்டு ஒரு நல்ல எண்ணெய் வந்து அந்த காரப்பொடியில் நல்லா தழைய இறங்கணும். அது அப்புறம் மூடி போட்டு ஒரு குலுக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் அப்படியே செட் ஆயிரும். இதுக்கு மேலே வந்து நம்ம இது மாங்காய்க்கும் இதுக்கும் சேர்த்து நம்ம வந்து பாகு காய்ச்சி வெள்ளைப்பாகு ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் வெந்தய பொடியும் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊறுகாயில் எண்ணெய் வந்து இறங்கி காரம்லாம் கலந்துருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து பாகு ஊற்றிட்டு வெள்ளைப்பாகு, அப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எண்ணெய் எது வேணால் சுட பண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுத்தது மாங்காய் பார்க்கலாம். இது நான் நெல்லிக்காய் போடும்போதே அரைச்ச வெந்தய பொடிங்க, 3த்துக்கும் சேர்த்து. ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டு இதையே ஒரு நல்ல நைஸாக சுற்றிட்டு அதில் போட்டுருப்போம். பார்த்தீங்கன்னா நான் மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து உங்களுக்கு நல்லெண்ணெயை வந்து சுட வச்சுருக்கிறேன். இந்த மாங்காய் பீசஸ்லாம் இங்கே இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து உப்பு போட்டு தான் குலுக்கியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க செட் ஆகிறதுக்கு.
வேணும்னா நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மஞ்சப்பொடி கட்டாயம் போடணும். மஞ்சப்பொடி எதுக்கு அப்படின்னா கெட்டு போகாமல் வந்து அது காக்கிறதுக்கு ஊறுகாயை. அப்புறம் நம்ம வரமிளகாப்பொடி ஆர் காரப்பொடி போட்டுக்கலாம். தயவுசெய்து காஷ்மீரி சில்லி போடாதீங்க, நமக்கு அந்த ஒரு டேஸ்ட் வராது. இப்போ வந்து கடுகு பொடியும் வெந்தயப்பொடியும் சேர்த்து போடுறேன். கடுகு பொடி வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும், வெந்தயப்பொடி வந்து கூலண்ட், வெந்தயம் வந்து குளிர்ச்சி உடம்புக்கு. இவ்வளோ காரம் போடும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலான வந்து ஒரு குளிர்ச்சி ஐட்டம் சேர்க்கணும். அதுதான் இதோட ஒரு பேஸு. மாங்காய் ஊறுகாய் போடும்போது எந்த ஊறுகாய்க்கும் வெந்தயம் எதுக்கு சேர்க்குறாங்கன்னா அந்த குளிர்ச்சிக்காக சேர்க்குறாங்க, அந்த காரத்தை வந்து அடக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கலந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா பொடிகளும் இதில் போட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து கொதிச்சிட்ருக்கு. நல்லா பெருங்காயத்தை கொஞ்சம் லாவிஷாக போடுங்க, அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் பெருங்காயம் போட்டிங்கன்னா சிம் பண்ணிடுங்க அடுப்பு தீயை. இப்போ வந்து மாங்காய் ஊறுகாய்க்கு கொஞ்சம் கடுகு ஜாதா வேணும், ஏன்னா 6 மாங்காய் இது பெருசாக. ஸோ வந்து இது நல்லா வந்து கடுகு வெடிச்சப்புறம் மாங்காயில் போட போகிறோம். இந்த ஊறுகாய் பேர் வெந்தய மாங்காய், இல்லைனா கடுகு மாங்காய், இல்லை கட் மேங்கோ பிக்கிள். ரா மேங்கோவை நல்லா தோலியோட பொடி பொடியாக நறுக்கிட்டு உப்பு பெருங்காயம் போட்டு ஒரு ஜாரில் போட்டு குலுக்கி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஊறின பிறகு ஒரு கடாயில் எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வரமிளகாப்பொடி, வெந்தயப்பொடி, கடுகு பொடி, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கட்டோரியில் நல்லெண்ணெய் நிறையா விட்டு நல்லா பெருங்காயம் போட்டு கடுகு வந்து போட்டுட்டு சிம்மில் தாளித்த பிறகு அதில் விட்டு நல்லா கலந்துருங்க. இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லத்தை வந்து பாகா காய்ச்சி 2 ஊறுகாய்க்கும் விட போகிறோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கடுகு வந்து வாசனைக்கு, வெந்தயம் வந்து கூலன்ட்டு. நம்ம காரப்பொடி போடுறதுனால அது உடம்புல வந்து அந்த சூடு ஏற்றி விட்டுரும். மாங்காவும் சரி அந்த காரப்பொடியும் சரி, அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபெனுக்ரீக் ஆர் வெந்தயம் போடுறோம். இது வெடித்த பிறகு அதில் கொட்டிட்டு பார்க்கலாம். வெடித்து முடிச்சிடுச்சுங்க, தீஞ்சிடக்கூடாது. ஸோ இப்போ இதை நல்லா பறக்க அந்த எல்லா பொடி மேலேயும் படுற மாதிரி விட்டுட்டு நல்லா கலருங்க. அது கலர்ற காட்டியும் டைம் சேவிங் இதெல்லாம். இதே இதுலேயே தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வெல்லத்தை போட்டுடலாம். தண்ணி வேணுனா ஆட் பண்ணிக்கலாம், கூட போயிடுச்சுன்னா திருப்பி எடுக்க முடியாது. ஸோ இப்போ இதை கலந்துட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது போதும். பயங்கர பாகாயிருச்சுன்னா அப்புறமா வந்து ஸ்வீட் மாதிரி ஆகிடும். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து வெல்லம் கரைஞ்சி அடுத்த ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கொதி வந்தால் போதும். 2 ஊறுகாயிலையும் கொட்டிடலாம். இந்த கரையில் பாருங்கள் ஒரு 2-3 குட்டி குட்டி கட்டி இருக்குது. அதை கரைஞ்சி கொஞ்சம் பதமான உடனே தூக்கி கொட்ட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து இந்த கிடாரங்காய் 2 தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம கம்மியாக ஊற்றினா போதும். இந்த வெள்ளைப்பாகை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பாக்கியை வந்து நம்ம மாங்காயில் ஊற்றிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், பாக்கியை வந்து மாங்காயில் ஊற்றிடுங்க. நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஊறுகாய். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெள்ளைப்பாகா காய்ச்சி ஊற்றுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பழன்னு கடை ஊறுகாய் மாதிரியே சூப்பராக இருக்கும். எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிடாரங்காய் ஊறுகாயும் பாருங்கள், பழன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த வெள்ளைப்பாகுக்கு தான் அந்த எஃபெக்ட். நம்ம பழக்கும் கிடாரங்காய் ஊறுகாய் ரெடிங்க. அந்த இதுவும் போட்டாச்சு, பாகு வெள்ளைப்பாகும். ஒரு சின்ன க்ளூ, இப்போது படிப்பு மாதிரி தான், சமையலும் ஒரு ரிசர்ச் தான். எதனால இந்த கறி லெமன் பிக்கிள் ஆர் கிடாரங்காய் ஊறுகாய்க்கு நம்ம கடுகு பொடி போட மாட்டேங்கிறோம்னா, கடுகு வந்து லைட்டாக கசப்புத்தன்மை உடையது. ஓகேவா? கிடாரங்காய் வந்து நல்லாவே கொஞ்சம் கசப்புத்தன்மை உடையது, ஆனால் அது ஒரு தனி டேஸ்ட் ஊறுகாலியே. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வெள்ளைப்பாகு அப்புறம் வந்து வெந்தயப்பொடி எல்லாம் போடுறோம். ஸோ கிடாரங்காய்க்கு இதுக்கு மேலேயும் நீங்கள் கடுகு பொடி போட்டிங்கன்னா மொத்தம் கசந்துரும். அதான் க்ளூ. இது வந்து இன்னைக்கு 2024 பிஎம்ஸ் கிச்சனோட சீசனில் ஊறுகாய் சீசன், ஊறுகாய் நம்பர் 2 வந்து கறி லெமன் பிக்கிள் ஆர் கிடாரங்காய் ஊறுகாய். இது வந்து நம்ம ஃபண்டாஸ்டிக் மாங்காய் ஊறுகாய். மாதா ஊட்டாத சோத்தை கூட மாங்காய் ஊட்டுன்னுவாங்க கிராமத்தில் அந்த பழமொழி. ஸோ இதையும் பாட்டில் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான வெந்தய மாங்காய் ஆர் கடுகு மாங்காய் இஸ் ரெடி டு சர்வ். ஓகேவா? இப்போ சமையலில் வந்து அதுவும் ஒரு ரிசர்ச் தான், அதுவும் ஒரு பிளானிங் தான். ஸோ நம்ம 2 ஊறுகாய் வந்து நம்ம ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் லைட்டாக காஞ்சிடுது கிடாரங்காய். பட் அதையும் வந்து நம்ம சூப்பராக ஊறுகாய் போட்டாச்சு. ஸோ இது 2த்துக்குமே ப்ரொசீஜர் ஒன்று தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இதில் கடுகு போட்டிருக்கோம், கடுகு பொடி, அதில் கடுகு பொடி போடலை. ஸோ டக்குன்னு 2 ஜார் எடுத்து கடுகு மாங்காவை அப்புறம் கிடாரங்காவை செப்பரேட்டாக கட் பண்ணி பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா குலுக்கி தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2த்துக்கும் சேர்த்து வரமிளகாப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாம் சேம்
அப்புறம் வெந்தய பொடி எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுட்டு மாங்காய்க்கு மாத்திரம் கடுகு பொடி எக்ஸ்ட்ரா அதை போட்டுட்டு நல்லா ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெயை சமத்தியாக சுட பண்ணி பெருங்காயத்தை போட்டு கடுகை போட்டு சிம் பண்ணி வெடிச்சு காட்டியும் இந்த காரத்தோடு இருக்கிற மாங்காய் மேலேயும் கிடாரங்காய் மேலேயும் கொட்டி நீங்கள் வந்து அப்படியே இறக்கிட்டீங்க, அப்படியே கிளறிட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். கையோட சோம்பேறித்தனப்படாமல் ஒரு சின்ன கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு தேவையான வெல்லத்தை போட்டு, இதுக்கு வந்து இவ்வளோ மாங்காய்க்கு வந்து ஒரு பெரிய அச்சு வெல்லம் வேணும். கட்டி வெல்லமாக இருந்தால் ஒரு கால் கட்டியில் கம்மியான வெல்லம் வந்து நிச்சயமாக இதுக்கு வேணும். ஸோ அதை நல்லா பாகு மாதிரி காய்ச்சி, பாகுங்கிறது பேஸ் ரெண்டுத்துக்கும் ஒன்று. ஸோ நம்ம சேர்த்து பாகு காய்ச்சி இதுக்கும் கிடாரங்காய்க்கும் சேர்த்து ஊற்றிட்டோம். இது மாதிரி பிளானிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம பிஎம்ஸ் கிச்சனில் 2024 சீசனுக்கான ஊறுகாய் நம்பர் 2 வந்து கறி லெமன் ஆர் கிடாரங்காய் ஊறுகாய், அண்ட் ஊறுகாய் நம்பர் 3 வந்து கட் மேங்கோ பிக்கிள், இல்லைனா வெந்தய மாங்காய் கடுகு மாங்காய் எப்படி வேணால் சொல்லலாம். இன்னும் ஒரு க்ளூ, இப்போ நம்ம மொத்தம் 3 ஊறுகாய் போட்டிருக்கோம். இன்னும் முடிந்தால் இன்னும் 2 போடுவேன் தான், தொக்கோ ஏதோ. ஸோ அப்போ வந்து இது மாதிரி நல்ல கட்டோரிஸ்லாம் கிடைக்கிது மார்க்கெட்டில், இங்கேயும் கிடைக்கிது, இந்தியாவிலையும் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. 2-3 ஹோல்ஸ் இருக்கிற சின்ன சர்விங் பவுல்ஸ் மாதிரி செட்டாக வாங்கிட்டு அதில் வந்து ஹோட்டல்ஸ்லலாம் சர்வ் பண்ணுற மாதிரி அந்த ஊறுகாயை போட்டு மூடி வச்சு டேபிளில் வச்சுட்டிங்கன்னா மொத்தமாக கெடவும் கெடாது. குட்டி பசங்களை விட நம்ம தான் வந்து அதை போட்டு உடைப்போம். ஸோ அதை உடைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாகவும் எடுத்துக்கலாம், கீழெல்லாம் செதறாமல் நம்ம வந்து சிக்கனமாகவும் பயன்படுத்திக்கலாம். ஹோப் வந்து இந்த ஊறுகாய் விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். அன்புடன் உங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலை முதல் உங்களுக்கு ப்ரீமியர் ஆகி இருக்கிற அந்த இந்திய 78வது சுதந்திர தினத்துக்கான மெசேஜ் ஒன்று தான். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக இந்த ஒரு ஆஸ்பிரேஷன் சர்வீஸில் இருக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொடியேற்றம் பண்ணிட்டோம், அப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், போஸ்ட் போட்டோம் சோஷியல் மீடியாவில், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? ஸோ ஒரு என்ஆர்ஐயாகவும் இல்லைனா படித்தவர்களாகவும் பதவியில் உயர் பதவியில் உள்ளவர்களாகவும் பொறுப்பில் உள்ளவர்களாகவும் நாம் செய்யக்கூடியது ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு ஏழை மாணவனுக்கோ மாணவிக்கோ கல்வியாகிய ஒரு சொத்தை தயவு செய்து கொடுங்கள். நீங்கள் கல்வியாகிய உணவை வந்து அவங்களுக்கு போடும்போது அது ஒருவேளை பசி தீர இல்லாமல் நிரந்தரமாக அவரின் வாழ்க்கையோட ஒரு பசியே தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருந்து தான் கல்வி. கல்வி வந்து மருந்து, உணவு, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இது ஒரு 12 வருஷமாக இதை நான் பண்ணிட்டு வரேன். இல்லை படிக்க முடியாமல் வந்து வயசாயிருச்சு, எல்லாம் வந்து பாலிடெக்னிக்கில் ஃபெயில் ஆகி இல்லை அங்கே ஃபெயில் ஆகி லேபர் கேட்ரேவாக வராங்க, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எஜுகேஷன் இருக்குனாக்க அவங்களுக்கு வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, எப்படி இங்கிலீஷை வந்து நல்லா பேசுறது, எப்படி ஒரு கார்ப்பரேட் கேபின்ஸில் உட்கார்றது, எழுந்துக்கிறது, பெல்ட் போடுறது, சாக் ஷூ போடுறது, ஒரு முதலாளி முன்னாடி எப்படி நடந்துக்கணும், ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ குக்கு மெய்டெல்லாம் வந்து நிறையா ஒரு ஃபாரினர்ஸ் ஃபேமிலியில் வந்து மேக்ஸிமம் சம்பாதிக்கிறாங்க இங்கே மிடில் ஈஸ்டில் சேல்ஸ் ஜாபில் இருக்கிறவங்களோட. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு அவங்களுடைய ஸ்கில் செட்டை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு காக்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு என்னோட ட்ரைனிங்கில் உள்ள ஒரு படம், இது விளக்கப்படம். ஒரு காக்கா 2 காக்கா இருக்கும் அந்த ஒரு இமேஜில். ஒரு பக்கம் ஒரு காக்கா வந்து நம்ம பழைய காக்கா மாதிரி கல்லை தூக்கி அந்த பானைக்குள்ளே போடும், தண்ணி மேலே வரும். இன்னொரு காக்கா வந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிடும். அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நான் என்ஐடியில் வந்து C++, ஃபாக்ஸ் ப்ரோ, ஃபாக்ஸ் பேஸ் அதெல்லாம் படித்தேன். அப்புறம் SSIயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் 8i VB6 படித்தேன். இது எது என்னை பற்றின சுயம்பு கிடையாது இது. அதுக்கப்புறம் நிறையா வருது, ஜாவா வருது, நிறையா வருது. அதனால் வந்து என்னென்ன முன்னேற்றம் முடியுமோ நமக்கு நம்முடைய வேலை நிமித்தமாக என்னென்ன ஒரு ஸ்கில் செட்ஸ் தேவையோ, திறமைகள் தேவையோ அதை டெஃபினட்டாக வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். வளர்த்த பிறகு கர்வம் இல்லாமல் மேலும் மேலும் பயின்று அதை சாமர்த்தியமாக கொடுத்த அந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே அதை வந்து நீங்கள் செலவு பண்ணி கற்றுக்கணும். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா மேனேஜர்ஸும் இந்திய சுதந்திரம் என்று வந்து நிரந்தரமாக முடியும் என்றால் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் கல்வியாகிய ஒளி என்று வந்து சுடர் விடுகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இதை நோக்கி நம்ம ஒத்தொத்தரும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய முயற்சியை நிச்சயம் எடுத்து தான் ஆகணும். இதுவரையிலும் இந்த ஒரு முயற்சி எடுக்கலைன்னா நீங்கள் வந்து இதை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.